வணக்கம் மக்களே, நான் உங்கள் டீம் சவுண்ட் பில்டர்ஸ்லேருந்து உதயசங்கர். உங்கள் வீட்டில் காலம் கான்கிரீட் போட போறீங்களா? அப்போ இந்த வீடியோவே உங்களுக்காக தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. காலம் கான்கிரீட் போடுற ப்ராசஸை நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக காலம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரெண்டாவது காலம் போடுறப்ப என்ன பண்ணணும், மூணாவது காலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காலம் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி காலத்தோட சைஸும் பாரோட டயாவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைட்ல காலம் டு காலம் ஸ்பேசிங்கும் செக் பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட் காலத்தோட லேப்பிங். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி லேப்பிங் லென்த் வந்து சைட்ல யூஸ் பண்றது 30D. சிம்பிளா சொல்லணும்னா கம்ப்ரஷன் மெம்பருக்கு 30Dயும் டென்சைல் மெம்பருக்கு 40Dயும் யூஸ் பண்றோம். லேப்பிங் லென்த் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல லேப்பிங் மென்ஷன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த லேப்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலத்தோட ஸ்டார்டர் மார்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க, லிங்க் வந்து மேலே இருக்கு. ஸ்டார்டர் மார்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் கவர் திக்னஸ். இந்த வீடியோவில் நீங்க பாக்குற மாதிரி டாப், சைடு, மிடில் இந்த 3 பக்கமும் கவர் திக்னஸ் வைக்கணும். கவர் திக்னஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா கான்கிரீட்டும் ஸ்டீலும் ஒரே பக்கமா அலைன்மெண்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த கவர் திக்னஸ் யூஸ் பண்றோம். அப்படி இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அலைன்மெண்ட் மாறிடும், அதே மாதிரி அனிகம்ஸும் வரும். அடுத்ததா ஷட்டரிங். நம்ம சைட்ல ஸ்டீல் ஷட்டரிங் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ரிலேபிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். ஷட்டரிங் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வட்டுக்குண்டு வச்சு அது கரெக்டா 90 டிகிரில இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்க கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நீங்க பாக்குறது காலம் கான்கிரீட் போடுறப்போ எந்த மாதிரி ப்ராசஸ் ஃப்ளோல பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சைட்ல M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் தான் யூஸ் பண்றோம். M20 கிரேடோட ரேஷியோ வந்து 1:1.5:3. இதை எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1 part of cement, 1.5 part of sand, 3 part of aggregate. அடுத்ததா காலம் கான்கிரீட் ஃபுல்லா போட்டுட்டு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணாம ஒரு 2 அடிக்குமே நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அப்படி வைப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால காலம்ல வர ஹனி கோம்ஸை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். வைப்ரேட்டர் ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லரி வந்து ஷட்டரிங் வழியா லீக்கேஜ் ஆகிட்டு மொத்தமா ஜல்லி மொத்தம் அடியில் செட்டில் ஆகிடும். ஃபைனலா காலம் கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரேண்டமா ஜல்லியை காலமோட டாப்ல தூவி விட்டுருணும். மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அடுத்து போற காலமுக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே காலம் போடுறப்போ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். கான்கிரீட் போட்டு 24 hours கழிச்சு ஷட்டரிங்லாம் பிரிச்சுட்டு ஹனிகோம்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முடிச்ச கையோட காலம்ஸ்ல ஹேக்கிங் பண்ணிடணும். இதை ஏன் நான் முன்னாடியே பண்ண சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் காலம்ல ஹேக்கிங் பண்ணாமலேயே பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால செவத்துலலாம் கிராக்ஸ் வரும். இதை நம்ம முன்கூட்டியே பண்றதுனால கிராக்ஸை நம்மளால ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். அடுத்ததா காலம்ல கன்னி பேக் யூஸ் பண்ணி up to 7 days கியூரிங் பண்ணணும். இப்படி கியூரிங் பண்றதுனால காலத்தோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆயிடும். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணி காலம் கான்கிரீட் போட்டிங்கன்னா அந்த காலம் கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான ப்ராக்டிக்கல் வீடியோஸ் அப்லோட் பண்ற நம்ம டீம் சவுண்ட் பில்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.